வாங்க இன்றைக்கி நம்ம பூரி கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்கூல் லஞ்ச் ரெசிப்பியில் நம்பர் 6. இப்போ இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆஷீர்வாத் கோதுமை மாவு வச்சு தான் செஞ்சுருக்கேன். இதில் நான் 1/2 கிலோ பாக்கெட்டில் ஒரு 1/4 பாக்கெட் பாதி அளவு மட்டும் எடுத்து இப்போ பூரி செய்ய போகிறேன். இது நீங்கள் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1½ டம்ளர் இல்லை 2 டம்ளர் அளவு மாவு போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இந்த மாவில் இப்போ நம்ம தூள் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எனக்கு இதில் வந்து ஒரு அது மாவு அளவுப்படி பார்த்தோன்னா நம்ம ஒரு 1/4 கிலோ மாவு சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு எனக்கு வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி தேவைப்படும். இப்போ உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 3/4 டம்ளர் தண்ணி உங்களுக்கு நிதானம் தெரியும்னா மொதவே ஊற்றிடுங்க. தெரியாது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 1/2 பாக்கெட்டு கிட்ட போட்டுட்டேன் மாவு. இப்போ நான் ஃபஸ்ட்டு 3/4 டம்ளர் தண்ணி இதில் டேரெக்டாகவே நான் சேர்த்துட்டேன். நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு ஹாட் வாட்டர்லாம் தேவை கிடையாது. நிறைய பேர் இதில் ஹாட் வாட்டர், அப்புறம் பால் சேர்க்குறாங்க, சீனி சேர்க்குறாங்க, ஈஸ்ட்டு சேர்க்குறாங்க. இது மைதா ஐட்டம் கிடையாது, இது கோதுமை ஐட்டம் தான். ஸோ நம்ம இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நீடிங் தான் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம எப்படி மாவை அடித்து பிசைகிறோம் அப்படின்றது தான் இங்கே விஷயமே. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் மாவு பிசைகிறேன்னு பாருங்கள். மாவை உள்ளே அழுத்தி அழுத்தி பிசைகிறேன். அகலமான பாத்திரத்தில் தான் நம்ம வந்து மாவு பிசையணும். அப்போ தான் அது வந்து நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நான் அந்த கண்டெய்னரை அப்படியே திருப்பி திருப்பி மாவை உள்கூடி அழுத்துறேன். 4 ஃபிங்கர்ஸையும் வச்சு அப்படியே உள்கூடி அழுத்துறேன். அப்பப்போ பெருவிரலை வச்சு அந்த மாவை உருட்டுறேன். நல்லா பாருங்கள், இது எல்லாமே இந்த பக்குவம் தான். இப்போ இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் வந்து நல்லா அடித்து பிசையணும். பூரினாலும் சரி, சப்பாத்தினாலும் சரி, நான் இப்படி தான் பிசைவேன். எல்லாத்துக்குமே ஒரே பதம் தான். பாருங்கள், மாவை நல்லா எடுத்து இப்படியே அந்த கண்டெய்னரில் அடித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா அதுவே சாஃப்டாக வந்துடும். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி உள்ளே வச்சு மட்டும் பிசைங்க. லாஸ்ட்டாக எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா மாவு வந்து வெளியே காஞ்சிடக்கூடாது, அதுக்காக. அப்புறம் சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் மாவு வந்து ஊறினாதான் நம்ம சப்பாத்தியோ பூரியோ சாஃப்டாக வரும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பூரி கிழங்கு செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன், லஞ்சுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்றதுக்காக. அது வந்து லஞ்சில் என்னோடய பையன் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு கேட்டனால இதை நான் செய்கிறேன். அப்போ நம்ம வந்து ரொம்ப நேரம்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஊறுறதுக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் இப்போ நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நான் பூரி கிழங்குக்கு ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். அவ்வளோதான். அந்த அளவு மட்டும் அது ஊறி இருந்தால் போதும். ஏன்னா நம்ம அடித்து பிசைஞ்சிட்டோம் ஆல்ரெடி. இல்லை நீங்கள் அந்த டைம் கூட கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் பூரி போட்டாலும் நல்லா தான் இருக்கும், சப்பாத்தி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், மாவு எப்படி நல்லா உருட்டி வந்துருச்சுன்னு பாருங்கள். எதுவுமே அந்த கண்டெய்னரில் ஒட்டவே இல்லை. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்துருச்சு. அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு ரெஸ்ட்டில் வச்சுருவோம். இந்த சைடு நம்ம பூரி கிழங்குக்கு நான் வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுந்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு தாளிக்க போகிறேன். கொஞ்சம் சீரகம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நல்லா வந்து கடலைப்பருப்பு நல்லா செவக்கணும், ஜீரகமும் செவக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நின்று அது இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கடலைப்பருப்பு போட்டோன்னே கருகிரும். அப்புறம் கடுகும் நம்ம ஹை ஃப்ளேமுக்கெலாம் செட் ஆகாது, கருகிரும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா பொரிய விடுங்க. எப்பயுமே மார்னிங் நம்ம அவசரமாக தான் நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருப்போம். பட் இந்த தாளிக்கிற இடத்துல மட்டும் நம்ம எவ்வளோ அவசரம்லாம் பற்றக்கூடாது. இப்போ ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. இந்த டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக இஞ்சி வந்து போடணும். அதுக்காக ரொம்பவும் போட்டுறக்கூடாது. ரொம்ப சின்ன பீஸ் அளவு தான் இஞ்சி போட்டிருக்கேன். ஏன்னா இதில் வந்து பூரி உருளைக்கிழங்கு அப்படின்றனால
யாருக்காவது டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பிரச்சனையாகும். அதுக்காக தான். பொதுவாக ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிறது நல்லது. நம்ம வீட்டில் வந்து கடலை மாவு பெருசாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து பூரின்றதே ஆயில் ஐட்டம். அகெயின் இதில் கடலை மாவு போட்டால் சரி வராது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் பொரிகடலை மாவு நம்ம சேர்க்க போகிறோம். அதை அடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்ம தாளிப்பு மட்டும் சேர்த்துட்டு டைரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதை நல்லா வதக்கி விட்றோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நான் எப்பயுமே வெங்காயம் போடும் போதே போட்டுருவேன். நீங்களும் அதே மாதிரி போட்டுருங்க. வெங்காயம் வதங்குற டைம் சேவ் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக கலர் மாறினோனையே கழுவி தோல் சீவி வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கும் இந்த டிஷ்ஷில் சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுறோம். இப்போ பூரிக்கிழங்கு அப்படின்னாலே நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாம் மஞ்சள் கலரில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்பவும் மஞ்சள் தூள் போட்டுறாதீங்க, மஞ்சள் தூள் வாடை தான் வரும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி பொரிகடலை பொடி நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொரிகடலை போடுறேன். அதை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நல்ல நைஸ் பவுடராக பொடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ மஞ்சள் பொடி சேர்க்க போகிறேன். யூஸ்வலாக இந்த பொரிகடலை பொடிக்கு பதிலாக எல்லோரும் வந்து கடலை மாவு சேர்ப்பாங்க. கடலை மாவுனாலும் சரி, பொரியல்னாலும் சரி, எதுக்காக இந்த நம்ம இது டிஷ்ஷில் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து கொல கொலன்னு வரணும். அதுக்கு தான் திக் கன்சிஸ்டன்சி வரணும், அதுக்காக தான். பட் பூரி வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறது கொஞ்சமாக நான் பொரியலில் சேர்த்தாலும் கூட கொஞ்சம் தண்ணியாக தான் நான் வைக்க போகிறேன். ஏன்னா அது வந்து ஆற ஆற என்ன ஆயிரும்னா கெட்டியாயிரும். இதை நம்ம லன்ச் ரெசிபி கொடுத்து வரனால நம்ம மொதவே வந்து ரொம்ப திக் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்தோன்னா லன்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிடும் போது அது நல்லா இருக்காது. ஏன்னா எத்தனை பேர் நீங்கள் லன்ச் கொண்டு போய் சாப்பிட்றீங்கன்னு தெரியல. நீங்கள் வந்து டிஃபனில் இது பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதோட தன்மையே மாறிடுது. ஏன்னா இது ஆஸ் அ ஒர்க்கிங் உமன் ஒரு லன்ச் பாக்ஸை வந்து நம்ம என்ன தான் கேர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சூடாக சாப்பிட்ற அந்த இது வந்து எப்பயுமே கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் நான் வந்து இந்த லன்ச் பாக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணியே பண்ணுவேன். பாருங்கள், இப்போ பொரிகடலை மாவை டைரெக்டாக அதில் சேர்த்துட்டோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு இதை ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி ஊற்றுங்க. இப்போ நார்மலாக நீங்கள் வீட்டில் தான் இது பண்ணுறீங்க, யாருக்கும் வந்து டிஃபன்லாம் பேக் பண்ணி கொடுக்கல அப்படின்னா இந்த டிஷ்ஷு வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஓரளவுக்கு அந்த உருளைக்கிழங்கு அந்த கிரேவிலாம் இது பண்ணுற அளவுக்கு பண்ணால் போதும். இல்லை நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். நம்ம பொரிகடலை மாவு எல்லாம் பிளெண்ட் பண்ணி வரும்போது திக்காக வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோன்னா கிழங்கு ரெடி. இப்போ நம்ம பூரி போட்டுடலாம். இதுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த பூரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வர மாட்டேங்குது, இல்லை எனக்கு வந்து ஷேப்பாக வர மாட்டேங்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் அதையுமே நான் இப்போ காமிச்சிட்றேன். பாருங்கள், நம்ம மூடி வச்சுருந்தோம்ல, இப்போ அந்த மாவை எடுத்து இன்னும் ஒரு தடவை நல்லா அடித்து பிசைய போகிறோம். பாருங்கள், இப்போ இதில் இன்னொரு ஒரு டிப்ஸுன்னு சொல்கிறத விட நம்ம வந்து பூரி இது செய்யும் போது நம்ம பூரி சப்பாத்தி அந்த 2 விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து நம்ம பூரி சப்பாத்திக்கு மட்டும்தான் இந்த ரோலிங் பேன் எடுப்போம். அதனால் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா, அப்போ நான் அதை என்ன தான் கழுவி வச்சுருந்தாலும் நம்ம பூரி சப்பாத்திலாம் தேய்க்கும் போது அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, மொதவே கழுவி வச்சுருந்ததை கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி நான் அதில் க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோன்னா அதில் ஏதாவது ஒரு அழுக்கு இருந்தாலும் அது போயிடும். அதுக்காக இது ஒரு சின்ன டிப்பு, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த மாவு வந்து நல்லா அந்த இதில் வந்து அழுத்தி நம்ம இன்னொரு தடவை இந்த மாதிரி உருட்டி இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா மாவு அதுவே எலாங்கேட் ஆகி வரும். நீங்கள் அழகான உருண்டை இதிலே நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரு கார்னர்லேருந்து அந்த மாவை நான் இப்படியே
அழுத்தி ஒரே ஒரு கையில் தான் நான் செய்கிறேன் பாருங்கள். இழுத்து செய்யும் போது அதுவே ஒல்லியாக வந்துடும். இப்போ நீங்கள் நைஃப் வச்சு சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இது உங்களோட பூரி சைஸ், சில பேர் வீட்டில் பூரி ரொம்ப குட்டியாக போடுவாங்க. நான் மீடியம் சைஸில் போடுவேன், பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள். உள்ளங்கையில் அப்படியே அந்த அந்த கல்லில் வச்சு நம்ம தேய்க்கும் போது அதுவே அழகாக ரவுண்டாக வந்துடும். எப்பயுமே கிராக் இல்லாமல் வரணும், அப்போ தான் பூரி நல்லா வந்து உப்பி வரும். அதுக்கு நம்ம பெருசாலாம் ஒன்றும் செய்யலை, நல்லா மாவை அடித்து பிசைஞ்சிட்டு நம்ம அதை அப்படியே உள்ளங்கையில் வச்சு நம்ம இப்படியே அழுத்தி அப்படியே ரவுண்டாக தேய்ச்சோம் அப்படின்னா, கையை தான் தேய்க்கிறோம், உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த கிராக் இல்லாமல் மாவு அழகாக வந்துடும், உருண்டையாக வந்துடும். நம்ம இந்த சைடில் ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் காய வச்சுருக்கோம், எண்ணெய் சட்டின்னு சொல்லுவோம்ல, அதில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பெருசாலாம் எண்ணெய் திருப்பிலாம் தேய்க்கல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் காய வச்ச எண்ணெயில் லைட்டாக டிப் பண்ணி இப்படி அழுத்தி கொடுத்து அந்த ரோலிங் பின்னை வச்சு இப்படி தேய்ச்சோம் அப்படின்னாலே அழகாக வந்துடும். பாருங்கள், திருப்பி திருப்பி எண்ணெய் வச்சு தேய்க்கணும்லாம் அவசியமே இல்லை. நிறைய பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா தனியாக பக்கத்தில் கோதுமை மாவு வச்சுக்குவாங்க, மாவை டஸ்ட் பண்ணி தேய்ப்பாங்க. இதெல்லாம் அவசியமே கிடையாது. நம்ம மாவு பிசையும் போது அது மட்டும்தான் நம்மளுக்கு கோதுமை மாவு பக்கத்தில் தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடம் நீட்டாக தான் இருக்கணும். நிறையா பேர் வீட்டில் ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் மாவை சிந்தி ஏதேதோ பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படிலாம் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து மாவு பிசைஞ்சிட்டோம், இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து க்ளீனாக இருக்கும் நம்மக்கிட்ட. இதே இது நீங்கள் மாவு அப்பப்போ இப்படி செஞ்சுட்டு திருப்பி பக்கத்தில் ஒரு கொஞ்சம் கோதுமை மாவு வச்சுக்கிட்டு அதில் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா மாவே வந்து அந்த எண்ணெயே வந்து ஒரு மாதிரி திட்டாக ஒரு ஒயிட் பேச்சஸாக இருக்கும். அப்புறம் அந்த எண்ணெய் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கே பிடிக்காது. ஸோ அதெல்லாம் பண்ண வேணாம். இப்போ நான் பக்குவம் சொல்லியிருக்கணும், அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். சின்ன பூரியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நான் சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் என்னுடைய எண்ணெய் இதுக்கு ஏற்ற மாதிரி நான் செய்கிறேன். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் நான் போடுறேன் பாருங்கள். அந்த மாவு இப்படி போட்டோன்னே நல்லா மேலே வந்துருச்சுன்னா இதுதான் சரியான பதம். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருவேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படி போட்டேன், வேறு எதுவுமே பண்ணல. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூரி உப்பி வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ நான் கரண்டி வச்சு ஒரு சைடை திருப்பி விடுறேன். இப்போ நான் சைடெல்லாம் மட்டும் எண்ணெயில் இம்மர்ஸ் ஆகிற மாதிரி டிப் பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான வேலை. இது வந்து நம்ம வந்து ப்ராப்பராக மாவு பிசைஞ்சிருக்கோமா இல்லையான்றத நம்ம பூரியில் போட்ட உடனே அதாவது எண்ணெயில் போட்ட உடனே பூரி வந்து உப்பி வந்துடணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம சரியாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ அடுத்த பூரி போடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான வேலை தான், இது ஒரு வேலையே கிடையாது. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு கொண்டு போய் சாப்பிட்டாலும் காஞ்செல்லாம் போகாது, சாஃப்டாகவே இருக்கும். சூடாக சாப்பிடும் போது நல்லா அந்த புஷ்ஷுன்னு இருக்கிறது நல்லா தெரியும். இப்போ இதை வந்து நம்ம லஞ்சில் இது பண்ணும் போது இந்த உப்பி வரதெல்லாம் இருக்காது, பட் அதுக்காக காஞ்செல்லாம் இருக்காது, அப்பளம் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்பயுமே வந்து நார்மல் தண்ணியில் உப்பு எண்ணெய் அவ்வளோதான். அந்த மாதிரி பூரினாலும் சப்பாத்தினாலும் பண்ணுங்கள். இதே மாவில் நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கன்னாலும் நீங்கள் அந்த சப்பாத்தி கல்லில் போட்ட உடனேயே அந்த தோசை கரண்டியை வச்சு இப்படி ஒரு சைடு அழுத்தி கொடுத்தீங்கன்னா அதுவே உப்பி வரும். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெயில் போடுறனால இப்போ நான் வந்து என்னோடய பையனுக்கு மட்டும்தான் நான் பூரி சுட்டு தரப்போகிறேன். வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாருமே நம்ம சப்பாத்தியாக தான் இதை வந்து இந்த மாவை வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ சப்பாத்திக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. இதுக்கு ஒரு மாவு அதுக்கு ஒரு மாவு அப்படிலாம் கிடையாது. அவ்வளோதான்.
ஈஸியாக செஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குன்னு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். தேங்க்யூ.